ஸோ கேக் செய்யும்போது உங்களுக்கு 2 ஸ்டெப்பில் தான் ஃபஸ்ட் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது இந்த மாவு, கொக்கோ பவுடர், அப்புறம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இது அவ்வளோத்தையும் வந்து ஒன்றா கலக்கணும். அப்புறமா வெட்டாக உள்ள இன்க்ரீடியன்ட்ஸ், அதாவது பட்டர், அப்புறம் உங்களுக்கு சுகர், பால், இதெல்லாம் கலந்து அதுக்கப்புறமா தான் இந்த 2ஐயும் ஒன்றா கலந்து தான் கேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். அதான் மெத்தட். நீங்கள் இந்த மெத்தடை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்க, அப்போ தான் கேக் ஒழுங்காக வரும். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆக்சுவலி இந்த வீடியோவில் ரொம்ப டெலிஷியஸான கிறிஸ்மஸ் சாக்லேட் கேக் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் வந்து குக்கிங்கே தெரியாத ஒரு பிகினராக இருந்தால் கூட இந்த சாக்லேட் கேக்கை நீங்கள் என்னோடய வீடியோ பார்த்து ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். அவ்வளோ டீட்டெயிலாக ரொம்ப சிம்பிளாக நான் இந்த சாக்லேட் கேக்கை பேக் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ என் வீடியோ பாருங்கள். இந்த கிறிஸ்மஸுக்கு நிச்சயமாக இந்த சுவையான சாக்லேட் கேக்கை பேக் பண்ணிவிட்டு கேக் எப்படி இருந்து அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ வாங்க சட்டுன்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அளவு என்னென்னா 2 கப் மைதாவுக்கு 2 கப் சீனி. நான் இன்னைக்கு பெரிய கேக் செய்ய போகிறேன். ஸோ 4 கப் மைதா சேர்க்க போகிறேன். ஸோ 4 கப் மைதா மாவை முதல்ல சல்லடையில் நல்லா போட்டு சலிச்சுக்கணும். 4 கப் மைதா மாவுக்கு 1.5 கப் கொக்கோ பவுடர். ஸோ அதையும் இந்த சல்லடையில் போட்டு நல்லாவே சலிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் பேக்கிங் சோடாவும் 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடரும் அதே சல்லடையில் போட்டு சலிச்சுக்கணும். பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாயும் கூட சல்லடையில் நல்லா சலிச்சு அப்படியே அந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் கூட சேர்த்துக்கோங்க. பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், பழையதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அளவு நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் கேக் நல்ல சாஃப்டாக ஃப்ளஃபியாக உங்களுக்கு வரும். ஸோ இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ நிதானமாக எல்லாம் ஒன்றோடு ஒன்றா கலக்கிற மாதிரி ஒரு ஸ்பேச்சுலாவோ ஸ்பூனோ வச்சு நல்லா நீங்கள் மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ இன்னொரு பவுல் எடுத்துக்கிட்டு அதில் 1.5 கப் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ அதில் 6 முட்டை நான் ஊற்றிக்கிறேன். கப் மாவுக்கு 6 முட்டை வந்து அடிச்சு ஊற்றணும். நான் நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ணுறேன். எந்த முட்டை உங்களுக்கு விருப்பமோ அதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ 4 டீஸ்பூன் அளவு வனிலா எசன்ஸ் அதில் ஊற்றிக்கிறேன். ஸோ இப்போ முட்டை, எசன்ஸ், அப்புறம் பட்டர் இவ்வளோ சேர்த்து நல்லா ஹை ஸ்பீடில் போட்டு ஒரு 2 நிமிஷம் அடிச்சுக்கலாம். ஸோ 4 கப் மாவுக்கு 4 கப் சீனியை நான் பொடி பண்ணி வச்சிருக்கிறேன். ஸோ பவுடர்ட் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இதை நல்லாவே அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாவு கலவையும் நம்ம எக் எல்லாம் சேர்த்து பீட் பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா, எக், பட்டர், வனிலா எசன்ஸ், சுகர். ஸோ அந்த கலவையோட இது ரெண்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கணும். ஸோ தேவைக்கு பால் சேர்த்துக்கணும். நான் வந்து ஒரு 2 கிலோ வர மாதிரி கேக் செய்ய போகிறேன். ஸோ நான் 3 கப் பால் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 கப் மாவு எடுத்து செய்தீங்கன்னா 1 கிலோ அளவில் உள்ள கேக் வரும். ஸோ அதுக்கு 1.5 கப் பால் போதுமானது. ஸோ ஃபைனலாக ஒரு வாட்டி லோ ஸ்பீடில் லைட்டாக ரன் பண்ணோம். ரொம்ப வந்து கேக்கை இனிமேல் மிக்ஸ் பண்ணக்கூடாது. ஸோ 16க்கு 16 ட்ரேல நான் அப்படியே பாருங்கள் கேக் நான் போர் பண்ணி வச்சுருக்கிறேன் பேட்டர். இனிமேல் ஓவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு 140 டிகிரி செல்சியஸில் வச்சு பேக் பண்ணி எடுக்கணும். ஒரு தோராயமாக ஒரு 20லேருந்து 30 நிமிஷம் ஆகும் இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு.
ஸோ சபாக்காக 6 கப் கேக்கும் ரெடி ஆயிட்டிருக்கு. ஸோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கேக் ரெடி ஆயிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இந்த பியூட்டிஃபுல்லான கிறிஸ்மஸ் சீசனில் இந்த சுவையான சாக்லேட் கேக் ரெசிபி நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இன்னும் மிக அழகான மற்றொரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from டாக்டர் ஷெரன் லியோன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.